வணக்கம். இது தீபிகா அருணுடன் கதையோசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி. ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம். நாம் கடந்த 82ஆம் பகுதியில் மோட்சம் சம்பந்தமான கேள்விகளுக்கு விரிவாக பதில்கள் கேட்டோம். நேயர்களே, ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்குச் சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன, எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம். அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துகளின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும். இனி இந்த வாரமும் மரணம் சார்ந்த மேலும் சில கேள்விகளுக்கு பதில்களை கேட்கலாம். முதற்கேள்வி: நீங்கள் இதுவரை சொன்னதை கேட்டால் ஒருவர் பிரபத்தி செய்து கொண்டு விட்டால் அவருக்கு மோட்சம் நிச்சயம் என்பதாக தெரிகிறது. உண்மை அப்படி இருக்க அவரது வாரிசு 13 நாட்கள் ஈமக்கிரியைகளும் பின் சிராத்தமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே? ஆனால் யாரும் செய்யாமல் விடுவதாக தெரியவில்லையே? இது ஒரு முக்கியமான விரிவாய் அலச வேண்டிய ஒரு கேள்வி. வெவ்வேறு கோணங்களில் இதை நாம் அணுக வேண்டி இருக்கிறது. இன்றளவும் மிகப் பெரும்பாலும் பிராமண ஜாதியினரே புரோகிதரின் உதவியோடு 13 நாள் சடங்குகள், பின் மாசிகம், ஸ்ராத்தம் போன்றவற்றை செய்து வருவதால் இந்த பதில் பிராமண வைஷ்ணவர்களுக்காகவே என்று எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவதாய், இது இருவேறு மாறுபட்ட சாஸ்திர கண்ணோட்டங்களால் வரும் மனக்குழப்பத்தால் வருகிறது. கூடவே நாம் முன்பே குறிப்பிட்டது போல செய்யாமல் விட்டால் என்ன ஆகுமோ என்ற பயத்தாலும் வருகிறது. இன்றைய பிராமண வைஷ்ணவர்களும் ஸ்மார்த்தர் எனும் பிராமண பிரிவிலிருந்து வந்தவர்களே என்று காஞ்சி பரமாச்சாரியார் கூறுகிறார். ஸ்மார்த்தர்கள் என்றால் ஸ்மிருதியை பின்பற்றும் பிராமணர்கள் என்று பொருள். அதாவது, ஒரு காலத்தில் எல்லா பிராமணர்களுக்கும் அடிப்படை நியமமாக இருந்த வேத அத்தியனம், வேத பாராயணம், முறைப்படி அன்றாடம் செய்ய வேண்டிய ஹோமம் முதலான வைதீக முறைகளிலிருந்து பெருமளவு விலகி வந்து விட்டவர்கள். ஸ்மார்த்த பிராமணர்கள் இத்திஹாச புராணங்கள், தர்ம சாஸ்திரங்கள், ஆகம சாஸ்திரங்கள் இவற்றை ஒட்டிய வாழ்வியலை பின்பற்றியவர்கள் ஆவர். இந்த கலியுகத்தில் அவர்கள் மற்ற எல்லா சாதியினரையும் போல உலகியல் கல்வி, பின் பணம் சம்பாதித்தல், அதன் மூலம் உலகியல் சுகங்களை அனுபவித்தல் என்கிற வாழ்வியலுக்கு வந்து ஒரு சில நூற்றாண்டுகள் ஓடிவிட்டாயிற்று. விஷ்ணுவை மட்டுமே பிரதானமாக வழிபடுபவர்களாய் வந்த ஸ்மார்த்தர்களே ஐயங்கார்கள் எனும் பிராமண வைஷ்ணவர்கள். பிராமண சாதி என்ற வகையில் இவர்களெல்லாம் கட்டாயமாக அன்றாடம் செய்ய வேண்டிய ஔபாசனம், சந்தியாவந்தனம் போன்ற சடங்குகளை தற்காலத்தில் செய்வதே இல்லை. ஔபாசனம் செய்யாது விட்ட ஒருவன் பிராமணனே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் சாஸ்திர முறைப்படியும் உலகியல் சடங்காகவும் அவர்கள் பூணூல் அணிந்து கொள்வதை விடவில்லை. திருமணம், சீமந்தம் போன்ற சம்ஸ்காரங்களை வைதீக முறைப்படி செய்வதையும் விடவில்லை. அதாவது, பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பூவை வைத்து அவர்கள் தங்களது பிராமண அடையாளங்களை தொடர்ந்து காட்டிக்கொள்வதில் ஒரு திருப்தியை உணர்கிறார்கள். அதன் ஒரு தொடர்ச்சிதான் மரணத்துக்குப் பின் செய்யும் மந்திரபூர்வமான சடங்குகளும். ஒரு பிராமணன் பித்ரு கடன்களை முறைப்படி செய்தாக வேண்டும் என்று வேத சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது என்பதால் அதன்படி அவர்கள் இயன்ற அளவு செய்கிறார்கள். உண்மையில் சந்தியாவந்தனம் போன்றவற்றையும் கண்டிப்பாய் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் அவற்றை செய்யாமல் விடுவதில் பலருக்கும் எந்த பயமோ குற்ற உணர்வோ இருப்பதில்லை. ஆனால் பித்ரு கடன்களை செய்யாமல் விட்டால் கேடு வரும் என்கிற பயம் இருக்கிறது, அதனால் செய்கிறார்கள். சரணாகதியை வலியுறுத்தும் வைணவ ஆச்சாரியர்களும் பண்டிதர்களும் கூட பித்ரு கடன் என்பது ஒரு பிராமணன் செய்தே ஆக வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார்கள். ஆக இங்கே இருவேறு நம்பிக்கைகளின் முரண்பாடுகள் வந்து முட்டுகின்றன. சரணாகதி செய்து கொண்ட ஒரு வைஷ்ணவ பிரபன்னனுக்கும் கூட அவன் மரணத்துக்குப் பிறகு பித்ருக்கள் நற்கதி அடைய வைதிகமான சடங்குகளை செய்வது அவசியம். ஆனால் அவற்றிற்கு அவசியமே இல்லாமல் அவனுக்கு மோட்சம் என்னவோ நிச்சயம். இதுதான் அந்த முரண்பாடு. ஆக பிரபத்தி என்னும் சடங்கை செய்வதன் மூலம் மோட்சம் நிச்சயம் என்று என்னதான் வெளியே அழுத்திச் சொன்னாலும் அதை பற்றிய ஒரு ஐயம் வாய்விட்டு வெளியே சொல்ல முடியாமல் பலருக்கும் உள்ளே ஒளிந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்த நிலைமை. நிஜத்தில் மோட்சம் கிடைக்காமல் போனால் என்ன செய்ய? இறந்து போனவரை பிரேதமாக அலையவிடக்கூடாதே, அதனால் கடமையை செய்து விடுவோம் என்பதுதான் யதார்த்த நிலைப்பாடு. இதற்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒருவருக்கு தமது குடும்ப ஜோசியர் மீது அபார நம்பிக்கை. அந்த ஜோசியர் சொல்லுவதெல்லாம் 100% நடக்கிறது என்ற அனுபவத்தால் வந்த நம்பிக்கை. ஜோசியர் ஒரு நாள் இந்த நபரின் குடும்பத்தினரின் ஜாதகங்களையெல்லாம் பார்த்துவிட்டு சொல்லுகிறார், உமக்கு நோய் நொடி எதுவும் பெரியதாய் வர வாய்ப்பே இல்லை.
நல்ல ஆரோக்கியமாய் வாழ்ந்து 90 வயதில் இயற்கையாய் மரணமடைவீர்கள். உமது ஒரே பிள்ளைக்கும் படியோக ஜாதகம். அவன் வெளிநாட்டில் போய் கொள்ளை கொள்ளையாய் சம்பாதிப்பான். இந்தியாவுக்கெல்லாம் திரும்ப வந்து செட்டில் ஆக மாட்டான். உமது வீடு, நிலம் என எந்த சொத்திலும் அவனுக்கு நாட்டம் இருக்காது. அது ஒரு பொருட்டாகவும் இருக்காது. நீர் தாராளமாக உமது சொத்தை எல்லாம் புண்ணிய காரியங்களுக்காக எழுதி கொடுத்து விடலாம் என்கிறார். அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நெருங்கிய நண்பர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஜோசியர் சொன்னதை இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டிடம் இவர் சொல்ல, அந்த ஏஜென்ட்டோ, அடப்போயா, ஜோசியன் சொல்வதையெல்லாம் அப்படியே நடந்து விடுமா என்ன? காலம் இருக்கும் இருப்பில் எங்கே பார்த்தாலும் கேன்சரா இருக்கிறது. யாருக்கு என்ன வியாதி வரும், எப்போது வரும் என்று சொல்லிவிட முடியுமா என்ன? மரியாதையாய் ஒரு லைஃப் பாலிசி எடுத்துக்கொள்ளும். மெடிக்கல் இன்சூரன்ஸும் கட்டாயம் அவசியம். ஒரு முறை ஆஸ்பத்திரிக்குள் போய் ஐசியூவில் இருந்துவிட்டு வந்தாலே பல லட்சம் ரூபாய் காலி. ஆபரேஷன் அது இது என்றால் இன்னும் பல லட்சங்கள் ஆகும். ஜோசியன் சொல்வதையெல்லாம் நம்பிக்கொண்டு முட்டாள் மாதிரி இருக்காதே என்று உரிமையோடு அதட்டுகிறார். விளைவு, அந்த நபர் பாலிசிகளை எடுத்துக்கொள்கிறார். அது மட்டுமல்ல, தமது சொத்துக்களுக்கு வாரிசாக தம் பிள்ளையையே குறிப்பிட்டு உயிலும் எழுதி வைக்கிறார். ஆக இதுதான் உலக யதார்த்தம். பிரபத்தி செய்து கொண்ட எந்த வைஷ்ணவராவது எனக்கு மோட்சம் நிச்சயமென்று ஆகிவிட்டதால் என் வாரிசுகள் எனது மரணத்துக்குப் பிறகு பிரேதத்துக்கான சடங்குகளையும் வருடாந்திர ஸ்ராத்தங்களையும் செய்ய வேண்டாம் என்று உயில் எழுதி வைத்ததாக நான் கேள்விப்பட்டதில்லை. ஆக நம்பிக்கை எத்தனை தீவிரம் என்பதுதான் விஷயம். இனி அடுத்து வரும் கேள்வியில் உள்ள கதையையும் கேளுங்கள். அதையும் இந்த கேள்விக்கு ஒரு பதிலாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாம் கேள்வி. இது கோரா இணையதளத்தில் வந்த கேள்வி. இறந்த உறவினரின் அஸ்தியை எடுத்து கங்கையில் இடுவதன் மூலம் அன்னாரது ஆத்மாவுக்கு நற்கதி கிடைக்குமா? இறந்து போன உறவினரின் சந்ததியினர் அன்னாரின் அஸ்தியை, அதாவது உடலை தகனம் செய்த பின் சேகரிக்கும் எலும்பு துண்டுகளை புனித கங்கையில் இடுவதன் மூலம் அன்னாரின் பாவங்கள் கழுவப்பட்டு அவரது ஆத்மா நற்கதியில் ஏகும் என்கிற ஓர் நம்பிக்கையில் தம்மால் ஆனதை செய்கிறார்கள். கங்கைக்குப் பாவங்களைக் கரைக்கும் சக்தியுண்டு என்கிற நம்பிக்கையே இத்தகைய பழக்கங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. மற்றொரு காரணம் என்னவென்றால், இறந்த பிறகும் ஜீவனுக்கு தன் பழைய உடல் மீதும் சுற்றத்தினர் மீதும் உள்ள பற்று போகாது என்றும், கட்டை உள்ளவரை அங்கேயே சுற்றும் என்றும், உடலை எரித்த பிறகும் எரிந்து மிஞ்சிய எலும்பையே கூட அந்த ஜீவன் பற்றிக்கொண்டு பந்தம் விடாமல் நிற்க வாய்ப்புண்டு என்றும் சொல்லப்படுகிறது. அந்த பந்தத்திலிருந்தும் அது விடுபடுவதற்காக அஸ்தி கடலிலோ ஆற்றிலோ ஏரியிலோ விடப்படுவது சம்பிரதாயம். கங்கை என்று வரும்போது அதன் பாவம் நீக்கும் சக்தி ஒரு கூடுதல் நம்பிக்கையை சேர்க்கிறது. கங்கைக்கு அருகில் வசிப்போருக்கு இது சாத்தியம். தொலைவில் வசிப்போர்கள் மற்ற நீர்நிலைகளில் அஸ்தியை விடுவதே வழக்கம். மற்றபடி கங்கையில் அஸ்தியை இட்டால் இறந்தவரின் பாவம் போகும் என்று சாஸ்திரங்கள் எதிலும் சொல்லப்பட்டுள்ளதா என்பது தெரியவில்லை. இந்து மதத்தின் கோட்பாடுகளின்படி பார்த்தால் அவரவர்கள் செய்யும் பாவ புண்ணியங்களை அவரவர்கள் சுமந்து கொண்டு போகிறார்கள். இறைவனின் இச்சைப்படி அவற்றிற்கு தக்க இன்பத் துன்பங்களை அந்த ஜீவன்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அவரவரது கர்ம மூட்டையை அவரவர்தான் சுமந்தாக வேண்டும். கங்கையில் குளித்தால் நம் பாவம் போகும் என்பது கூட அவரவரது தீவிர நம்பிக்கையை பொறுத்ததே என்பார் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். அத்தனை நம்பிக்கை இல்லாமல் குளித்தாலோ? ஸ்ரீராமகிருஷ்ணர் வேடிக்கையாக இப்படிச் சொல்வார். கங்கையில் குளித்தால் பாவம் போகும் என்பது உண்மைதான். ஆனால் அந்த பாவங்கள் கரையிலுள்ள மரங்களின் கிளைகளில் போய் உட்கார்ந்திருக்கும். குளித்துவிட்டு ஆசாமி கரையேறியதும் தொப்பென்று அவன் தலையில் அவை மீண்டும் குதித்துவிடும் என்று சொல்பவர் உண்டு. ஆக எல்லாமே நம்பிக்கையை பொறுத்துத்தான். அந்த நம்பிக்கையின் சக்தி பற்றியும் ஓர் கதை உண்டு. ஒருமுறை பார்வதி தேவிக்கு கங்கையில் குளித்தால் உண்மையிலேயே பாவம் போகுமா, மக்கள் அதை பூரணமாய் நம்புகிறார்களா என்கிற ஐயம் ஏற்பட்டதாம். தமது ஐயத்தை சிவபெருமானிடம் கேட்டாள். வா, நாம் சோதித்தே பார்த்துவிடலாம் என்று சொல்லி சிவன் அவளை கூட்டிக் கொண்டு கிளம்பினார். இருவரும் வயதான தம்பதியர் போல் உருமாற்றம் செய்து கொண்டு கங்கை கரைக்கு வந்தார்கள். கிழவராகிய சிவன் அங்கிருந்த ஓர் சேற்றுக்குழியில் போய் படுத்துக்கொள்ள, கிழவியான பார்வதி தேவி அருகே நின்று அழுது புலம்ப ஆரம்பித்தாள். கங்கையில் குளித்துவிட்டு திரும்பி வருபவர்கள் என்ன ஆயிற்று என்று வினவ, பார்வதி தேவி தம் கணவர் சேற்றுக்குழியில் வழுக்கி விழுந்துவிட்டதாகவும் அவரால் எழுந்து வர இயலவில்லை என்றும் சொன்னாள். அப்போது பலரும் கிழவரை தூக்கி மேலே கொண்டு வருவதற்கு முன்வர, பார்வதி தேவி, அவசரப்படாதீர்கள், அவரை தொட்டு தூக்குபவர் பாவமே செய்யாதவராக இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் உதவிக்கு வருபவர்கள் தலை வெடித்து செத்து விடுவார்கள் என்று ஒரு சாபம் கிழவருக்கு இருக்கிறது என்றாள்.
உதவிக்கு வந்தவர்கள் எல்லாரும் இதைக் கேட்டு பின்வாங்கிவிட்டார்கள். கங்கையிலே குளித்து வந்திருந்தாலும் யாருக்கும் தம் பாவம் போனதாக உணர்வில்லை. அப்போது அங்கே கங்கையில் குளிப்பதற்காக வந்த ஒரு யாத்ரீக இளைஞன் பார்வதி தேவி முன்னால் வந்து, அம்மா, சற்று பொறுங்கள், நான் இதோ கங்கையில் போய் குளித்துவிட்டு வந்து விடுகிறேன். அப்போது என் பாவமெல்லாம் போய்விடுமாதலால் உங்கள் கணவரை என்னால் தூக்கி வெளியே கொண்டு வந்து விட முடியும் என்றானாம். அதைக் கேட்டதும் கிழவர் சிவன் தாமே எழுந்து வந்துவிட்டார். அவர் பார்வதியிடம், இப்போது புரிந்ததா என்று கேட்டு சிரித்தார். இருவரும் சிவசக்தி ரூபத்தில் அந்த இளைஞனுக்கு காட்சி தந்து ஆசி வழங்கி கைலாயம் திரும்பினர். ஆம், எல்லாமே நம்பிக்கையின் தீவிரத்தை பொறுத்தே. 3ஆம் கேள்வி. இது கோரா இணையதளத்தில் வந்த கேள்வி. சிலர் இறந்தவர்கள் கடவுளுக்கு சமம் என்கின்றனர். ஆனால் நம் வீட்டில் கல்யாணம், சிறப்பு பூஜைகள் போன்ற நிகழ்வுகளின் போது இறந்தவர்களின் வீட்டுக்கு போகக்கூடாது என்று ஏன் சொல்கின்றனர்? இது மூட நம்பிக்கையா? இதனை தெளிவாக விளக்க முடியுமா? லட்சத்திலோ கோடியிலோ ஒருவர் அத்வைத ஞானத்தில் நிறைவுற்று மரணித்தால் அவரை கடவுளுக்கு சமானம் எனலாம். ஆனால் சாமானியமாய் இறந்தவர்கள் கடவுளுக்கு சமம் என்று கண்டிப்பாக இந்து மதத்தில் கிடையாது, வேறு மதங்களிலும் கிடையாது. உலகியல் ஆசாபாசங்களிலேயே உழன்று கொண்டு பற்றும் ஆசைகளும் விடாமல் மரிக்கும் நம் போன்ற சாமானியர்களின் உயிர் பிரிந்தால் அதற்கு தெய்வத்தன்மை ஒன்றும் கிட்டுவதில்லை. மற்றபடி நமக்கு செத்துப்போன தாத்தா மீது இருந்த அபிமானத்தால் தாத்தா தெய்வமாயிட்டாரு என்று சொல்லிக் கொள்வதால் அவர் அப்படி ஆகியிருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அவர் திதியன்று அவருக்கு படையலிடும் உணவில் எண்ணெய் நிறைய குடித்த வடைக்கு அவர் ஜொள்ளுவிட்டுக் கொண்டு ஆவி ரூபத்தில் காத்திருக்கலாம், நமக்கு தெரியாது. வீட்டில் திருமணம் போன்ற ஒரு சுபகாரியம் நிகழ இருக்கையில் அதற்குரிய ஆனந்தமான மங்களகரமான நினைவுகளிலும் சூழலிலும் அந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லையே. அத்தகைய ஒரு தருணத்தில் ஒரு சாவு வீட்டுக்குப் போனால் அங்குள்ள சோகம், துக்கம், வேதனை, அழுகை, கூப்பாடு எல்லாம் நம்முள் நிறையவே எதிர்மறையான தாக்கங்களை உண்டாக்கக்கூடியவை. போய் திரும்பி வந்த பின்பும் மனம் அந்த அழுகைகளையும் வேதனைகளையும் திரும்பத் திரும்ப சிந்தித்துக் கொண்டே இருக்கும். அது நல்லதல்ல என்பதுதான் காரணம். மற்றபடி இறந்தவர் ஏதேனும் தொற்று நோயால் இறந்திருந்தால் அதன் பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பது விஞ்ஞானபூர்வமான காரணம். ஆக இறந்தவர் தெய்வமாகிவிட்டார் என்கிற கணக்கில் இதெல்லாம் சொல்லப்படுவதில்லை. 4ஆம் கேள்வி. இது கோரா இணையதளத்தில் வந்த கேள்வி. இறந்தவர்களின் புகைப்படத்தை வீட்டில் எங்கே, எந்த திசையில் வைத்து வழிபாடு செய்யலாம்? பூஜை அறையில் வைத்து வணங்கலாமா? நமது சனாதன தர்மத்தில் இறந்தவர்கள் மெய்ஞானம் அடைந்தவர்களாகவோ சத்குருமார்களாகவோ ஜீவன் முக்தர்களாகவோ இருந்தாலொழிய தெய்வம் போல வழிபடும் வழக்கம் இல்லை. நமது மன திருப்திக்கும் இறந்தவர் மீது நமக்கிருக்கும் மரியாதையை வெளிப்படுத்தும் முகமாகவும் அன்னார் இறைவனடி சேர்ந்தார் என்றோ, வைகுண்ட பிராப்தி அடைந்தார் என்றோ, சிவலோக பதவியை அடைந்தார் என்றோ சொல்லலாமே தவிர அவரே தெய்வமாகிவிட்டார் என்று கருதுவதில்லை. இறந்தவர் படத்தை வீட்டில் மாட்டுவதும் அப்படத்திற்கு மாலையிடுவதும் இறந்தவர் மீது நமக்கு இருக்கும் அன்பு, பாசம், மரியாதை இவற்றின் வெளிப்பாடாக இருப்பது பலருக்கும் சரியே. ஆனால் அதை வழிபாடு என்கிற தளத்துக்கு உயர்த்துவதில்லை. பூஜை அறையில் வைத்து வழிபடுவதும் சரியான நியமம் இல்லை. 5ஆம் கேள்வி. இது கோரா இணையதளத்தில் வந்த கேள்வி. சமீபத்தில் காலமான என் தந்தையின் ஆத்மா என்னுடனேயே இருப்பதா எனக்கு தோன்றுகிறது. அதை நான் எவ்வாறு உறுதிப்படுத்துவது? அப்படி இருந்தால் அவர் ஆத்மாவை என்னுடனேயே இருக்க வைக்க என்ன செய்ய வேண்டும்? இறந்தவர்களின் ஆத்மா நம் கூடவே இருப்பது என்பது உங்களுக்கு உணர்வு ரீதியாக ஒரு ஆறுதலை தரலாம். ஆனால் நமது இந்து தர்மத்தில் அப்படி இறந்த ஒருவரின் ஆத்மா நம்மை சுற்றி வந்து கொண்டிருப்பது சரியல்ல என்றே கூறப்படுகிறது. இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடையட்டும், இறந்தவரின் ஆத்மா நற்கதி அடையட்டும் என்றெல்லாம் பொதுவாக சொல்ல கேட்டிருப்பீர்கள். ஒருவரின் காலம் முடிந்துவிட்டால் அவருக்கு அந்த பிறவியில் உடன் இறந்தவர்களோடு இருந்த பந்தம் நீங்கி அவர்களது ஆத்மா விலகி மேலான நல்லகதிக்குப் போவதே நல்லது. அதை உறுதி செய்வதற்குத்தான் இறந்த பிறகு 13 நாட்கள் சடங்குகள் செய்யப்படுகின்றன. தற்கால நவீன ஆன்மீகவாதியான சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களும் தொன்மையான இந்த வழக்கத்தை ஆதரித்தே தமது டெத் என்னும் நூலில் விரிவாக எழுதியிருக்கிறார். இறந்தவரின் மீது நாம் விடாது வைக்கும் பாசமும், அவர் இறப்பால் விடாது கொண்டாடும் துக்கமும், அவர் என்னுடனேயே இருக்கிறார், இருக்க வேண்டும் போன்ற உணர்வுகளும் அந்த ஆத்மாவை மீண்டும் பந்தப்படுத்தி முன்னேறிச் செல்ல முடியாமல் தடுக்க வாய்ப்புண்டு. அந்த ஆத்மா செய்த பாவ புண்ணியங்களின்படி அது வேறொரு பிறவி எடுக்க நமது பாசம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அந்த ஜீவனின் பயணம் தடைப்பட்டு அது இங்கேயே சுற்றி கொண்டிருந்தால் அதன் துன்பம் கூடுமேயொழிய குறையாது என்பது நமது பாரம்பரிய நம்பிக்கை. 6ஆம் கேள்வி. இதுவும் கோரா இணையதளத்தில் வந்த கேள்வி.
சிலர் தங்களுக்கு மரண பயமில்லை, சாவை எப்போது வேண்டுமானாலும் சந்திக்க தயார், ஆனால் பொறுக்க இயலாத வலி, உடம்பு வேதனை இவற்றை நினைத்தால்தான் பயமாக இருக்கிறது என்கிறார்கள். இவர்களை துணிவுள்ளவர்கள் என்பதா, கோழைகள் என்பதா? இது ரொம்பவுமே சிந்திக்க தூண்டுகிற கேள்வி. இதற்கு பதில் கூறுவதும் எளிதல்ல. முதலில் தன் இறப்புக்கு அஞ்சாத மனிதர்களை உலகில் தேடினால் எத்தனை பேர் கிடைப்பார்கள்? பரம ஞானியரும் போர்க்களத்தில் முன்னணியில் இருந்து போராடும் படை வீரர்களும் வேண்டுமானால் மரணத்துக்கு அஞ்சாதவர்கள் எனலாம். மிக மிக பெரும்பாலான மக்கள் வாழ்வில் எந்தவிதமான கொடும் துன்பங்கள் வந்தாலும் உயிர் வாழ விரும்புகிறார்களேயன்றி சாக விரும்புவதில்லை. இறைவா, நான் பட்ட துன்பங்கள் போதும், எனக்கு உயிர் வாழ விருப்பமில்லை, என்னை உன்னிடம் சேர்த்து கொண்டு விடு என்று பலரும் பிரார்த்தித்தாலும் சாவு கண்முன்னே வந்து நிற்கும்போது எத்தனை பேர் கிளம்ப தயாராயிருப்பார்கள் என நினைக்கிறீர்கள்? இங்கே எனது குரு மாதா அமிர்தானந்தமயி தேவி சொல்லும் ஒரு குட்டிக் கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு கிராமத்தில் ஒரு கிழவி தனியாய் வசித்து வந்தாள். அவளுக்கு புருஷன், பிள்ளைகள் யாரும் இல்லை. எல்லாரும் செத்துப் போயாயிற்று. அவளை கவனித்துக் கொள்ள வேறு உறவு, சுற்றம் யாரும் இல்லை. அவள் அன்றாடம் அருகிலுள்ள காட்டுக்குச் சென்று உலர்ந்த சுள்ளிகளைப் பொறுக்கி பெரிய தலைச்சுமையாய் கட்டி எடுத்துக்கொண்டு வந்து ஊரில் அவற்றை விறகாக விற்று அதில் வரும் வருமானத்தில் வயிற்றைக் கழுவி வந்தாள். நாளாக நாளாக உடல் தளர்ச்சி, இயலாமை அவள் காட்டிலிருந்து சுள்ளிகளை சுமந்து வருகையில் சிரமம் தாழாமல் இடையிடையே இறக்கி வைப்பாள். கண்ணீர் விட்டு பிரார்த்திப்பாள். ஏ யமதேவனே, இனியும் என்னால் இப்படி உழைத்து பிழைக்க முடியாது, வந்து என் உயிரைக் கொண்டு போய்விடு. இப்படி அன்றாடம் நடந்தது. ஒரு நாள் அவள் இப்படி புலம்பிக் கொண்டிருக்கையில் யமதேவன் நிஜமாகவே அவள் முன்னில் வந்து விட்டான், மனித உருவில். யாரப்பா நீ என்று கேட்டாள் கிழவி. நான் தான் பாட்டி, யமதேவன். ரொம்ப நாளாக கூப்பிட்டுக் கொண்டிருந்தாயே, இப்போது கூட கூவி அழைத்தாயே, அதான் வந்து விட்டேன் என்றான். கிழவி திடுக்கிட்டுப் போனாள். ஆனாலும் சமாளித்துக் கொண்டு, வயதான காலத்தில் ஏதாவது புலம்பியிருப்பேன். நான் கூப்பிட்டது அதற்கில்லை. கொஞ்சம் இந்த மூட்டையை தூக்கி என் தலைமேல் ஏற்றிவை, உனக்கு புண்ணியமாய் போகும். இன்னும் நான் போக வேண்டிய தூரம் இருக்கு. இப்பவே இருட்டிக்கிட்டு வருது, கொஞ்சம் உதவி பண்ணப்பா என்றாள். இதுதான் மிகப் பெரும்பாலானவர்களின் மனோநிலை. இனி வலிக்கு வருவோம். மிகப் பலருக்கும் கூட தோன்றும், வலியை அனுபவிக்காமல் பட்டென்று செத்துப்போய்விட வேண்டும் என்று. நாம் வாழ்வது எதற்கு? ஏதோ விதங்களில் அவரவர் கற்பனை, எதிர்பார்ப்புக்கு ஏற்ப சுகமாய் வாழ்வது. அந்த சுகம் என்பதில் வலி இடம்பெறாதல்லவா? சுகத்திற்கு நேர் மாறும் சுகத்தை கெடுப்பதிலும் வலி ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. முதுமை கூட கூட உண்மையில் எப்படியாவது எதையாவது பிடித்துக்கொண்டு உயிர் வாழ வேண்டும் என்கிற நம் இயற்கை உந்துதலுக்கு மாறாய் செத்தால் தேவலை என்கிற மனப்பக்குவம் வருவது ஒரு விதத்தில் நல்லதல்லவா? அப்படி வந்து உடலை துறப்பதற்கு வலி உதவுகிறதோ என்று கூட நாம் எண்ணலாம். அதனால்தான் மரணத்தை ஏற்க முடிந்தாலும் வலியை ஏற்றுக்கொண்டு சதா பொறுத்து கொள்ள நமக்கு இயல்வதில்லை. மரணம் அடுத்து வருகையில் இருக்கும் அடையாளங்களில் சதா உடல் வேதனை, பசியின்மை, உண்ண ஆர்வமின்மை, சதா உறக்கம் அல்லது மயக்கம், யாருடனும் பேச ஆர்வமின்மை, எதிலும் ஆர்வமின்மை, பிறர் காண முடியாத உருவங்களைக் காண்பதாக உணர்தல் போன்றவற்றை சொல்கிறார்கள் மருத்துவர்கள். வலி நிவாரணிகள், ஆழ்ந்த உறக்கம், மயக்கம் இவையெல்லாம் வலியை உணராதிருக்க தற்காலிகமாய் உதவுகின்றன. ஆனாலும் முதுமையில் துன்பத்துக்கு நிரந்தர தீர்வு மரணம்தான். விபத்துகளில் இறப்பதை கணக்கில் எடுக்காமல் இயற்கை மரணம் என்று பார்த்தால் மாரடைப்பு, மூளையில் ஸ்ட்ரோக், தீவிர சிறுநீரகக் கோளாறு இப்படி சில பிரச்சனைகளால் சிலருக்கு பட்டென்று சாவு வரலாமே ஒழிய மற்றபடி பலரும் படிப்படியாக சாகிறவர்கள்தாம். மேற்படி சொன்ன விதத்தில் சட்டென்று சாவு நிகழ்கையிலும் அந்த சில நிமிடங்களில் கடும் வலி, வேதனை அனுபவிக்காது சாவது என்பது இருக்காது என்றே நான் நினைக்கிறேன். மரண வேதனை என்று அதனால்தானே சொல்கிறார்கள். ரமண மகரிஷி போல் ஆன்மாவில் நிலை பெற்றவர்களுக்கு வேண்டுமானால் தான் வேறு தன் உடல் வேறு என்று பிரித்து உடல் வேதனையை ஒதுக்கி சாட்சி பாவத்தில் இருக்க இயலும். ஆனாலும் அவர் உடலும் நோயின் தாக்கத்தால் வேதனையால் சதா நடுங்கியது. அவரை அறியாமல் முனகியதும் உண்டாம். உடன் இருப்பவர்கள் அவர் முனகியதைப் பற்றி வேதனையோடு கேட்க, அதற்கென்ன, உடம்பு அதன் பாட்டை படுகிறது என்றாராம். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தம் இறுதி காலத்தில் உள்முகமாகவும் வெளிமுகமாகவும் மாறி மாறி இருக்கையில் உள்முக நிலையில் சதா ஆனந்தம்தான். ஆனால் வெளிமுக நிலையில் வாயில் ஊற்றியதைக் கூட விழுங்க முடியாத அளவுக்கு வலி, வேதனை. பக்தர்களோடு உரையாடுகையில் சில சமயங்களில் வலியின் வேதனை தாங்காது துடிப்பதுண்டு. நீங்களெல்லாம் அழுவீர்களே என்று இந்த உடம்பை இன்னும் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். போதும் இந்த கஷ்டம் என்று நீங்கள் நினைத்தால் உடனே விட்டுவிடுவேன் என்பாராம். பக்தர்களுக்கு அருள்வதற்காக தன் வேதனையை பொறுக்கும் கருணை. மகான்களின் நிலையே இப்படியென்றால் சாமானியரான நம்மை பற்றி என்ன சொல்ல?
நேயர்களே, இத்துடன் நாம் மரணம் பற்றிய 12வது அத்தியாயத்தை நிறைவு செய்கிறோம். இனி அடுத்த வாரம் 13ஆம் அத்தியாயமான சனாதன தர்மமும் பிற மதங்களும் என்பதில் தொடர்வோம்.